வணக்கம் ஒருவரே. மனசில் ஆய்வு பாடல் தொடரும் ரஜினியின் சென்டிமெண்ட். வேட்டையின் வெற்றிக்கு கை கொடுக்கணும். இதை பற்றி தான் இந்த வீடியோ போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் உண்டு. 2 சென்டிமெண்ட். ஒன்று, ஒரு பெண் வில்லியா நடித்தாங்க அப்படின்னா அவர் படம் பயங்கரமாக ஹிட் ஆகும். அப்படி ஒரு சென்டிமெண்ட் அவருக்கு உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையாக இருக்கட்டும், படையப்பாவாக இருக்கட்டும், சந்திரமுகியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெண் வில்லியா நடித்தா அது ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை, சென்டிமெண்ட்டாக உண்டு. அதே போல் இன்னொரு சென்டிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் படத்தில் வர்ற பாடல்களில் வேறு மொழி சொல், வேறு மொழி வார்த்தைகள் அது வர்ற மாதிரி பார்த்துக்குருவாங்க. அது அவருக்கு நல்லா கை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த படங்களை பார்த்தீங்கன்னா, பாஷாவில் ஆரம்பிச்சது ரா 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 ராமையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அண்ணாத்தால மாத்தாடு மாத்தாடு மல்லிகை அப்படின்ற பாட்டு, அது சாரி அருணாச்சலத்தில். இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஹிட் படங்களில் பூராமே வரும். பட் காலால வந்து ஒரு சில படங்கள் மட்டும் விதிவிலக்கு. காலால வந்து நிக்கல் நிக்கல்ன்ற பாட்டில் ஹிந்தி வேர்டு வரும். பட் இருந்தாலும் அந்த படமும் அவ்வளவு பெருசாக போகல. அதே மாதிரி அண்ணாத்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த மாதிரி வேற்றுமொழி பாடலே இருக்காது. பட் அந்த படம் பெரிய ஃப்ளாப்பு. ஸோ இதில் அவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ரஜினி சாருக்கு, சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் படத்தில் பூராமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படம் பாபால ஃப்ளாப் ஆனவுடனே சந்திரமுகியில் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக அந்த தேவுடா தேவுடான்ற பாட்டு, ராரா ராரான்ற பாட்டு. ஸோ இது எல்லாமே தெலுங்கு கலந்தே வந்துட்டு இருக்கும். ஒன்று தெலுங்குல வரணும், இல்லைன்னா கன்னடத்தில் வரணும், இல்லைன்னா மலையாளத்தில். இந்த மாதிரி தான் அவருடைய சென்டிமெண்ட்டு. அப்படி சென்டிமெண்ட்டில் போட்ட பாட்டு தான் இன்னும் மனசில் ஆய்வு பாட்டு. கரெக்டாக பாபா வீழ்ச்சிக்கு அப்புறம் சந்திரமுகிலே அதே மாதிரி அண்ணாத்த வந்து பயங்கர ஃப்ளாப்பு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து அவங்க போட்ட ஜெயிலர் படத்தில் உள்ள ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தீங்கன்னா காவாலா காவாலான்ற பாட்டு தான். நூ காவாலையான்னு சொல்லிட்டு அது தெலுங்கோடைய வரிகள். அப்படி பார்க்கும்போது இப்போ மனசில் ஆயோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பழைய ஜெயிலரில் உள்ள அந்த ஒரு முக்கியமான டைலாக், மனசில் ஆயோ சாரே அப்படின்ற டைலாக் எடுத்து இதில் போட்டிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் கொஞ்சமாக தான் வந்திருக்குது. அதிகமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் மலையாளம் எது எது வரணுமோ எல்லாம் வருது. தமிழ் கொஞ்சம் வருது, பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. பாட்டு வந்து ஆனால் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா விமர்சனங்கள் வருது, கலவையா இல்லை ஒரே சவுண்டாக இருக்குதுன்னு. இதில் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா வாசிவன் வாய்ஸ் ஏஐயில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அது கேட்டோம், அந்த பாட்டை கேட்டேன். அது அவ்வளவு சிறப்பாக படலை. எனக்கு என்னமோ அது அவ்வளோ நல்லா படலை. என்ன அப்படி ஒன்றும் இதுக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட்ல அதில் பவதாரணி வாய்ஸ் கூட அதில் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. நம்ம இதில் கோட்டில் அவங்க ஃபஸ்ட்டு யூன் பண்ணிட்டாப்புல. பட் அது கூட நல்லா இந்த மாதிரி இருந்து இதில் அந்த அளவுக்கு இல்லை. இதில் ஃபுல்லாக அனிருத் வாய்ஸ் தான் பெருசாக தெரியுது. அந்த சவுண்டு மூடு அதெல்லாம். மலேசியா வாசிகள் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு யூனிக்கான வாய்ஸ் பாருங்க. அவர் வந்து இப்போ டப்பாங்குத்து பாட்டுக்கும் பாடுவார், தண்ணி கருத்துருச்சு, பொதுவாக மனசு தங்கம், இந்த மாதிரியும் பாடுவார். அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லி தந்த வாழம் தந்தை அல்லவா. இதெல்லாம் கேட்டோம்னா அப்படியே அப்படியே இப்போ மெய் மறந்து அப்படியே மெய் சிலிர்த்து போய் மலேசியா வாய்ஸ் கேட்டோம்னா அப்படி ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி ரஜினிக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான சாங் பூராமே அவர் வந்து எஸ்பிபி வந்து ஓப்பனிங் சாங் 1000 தான் பாடியிருந்தாலும், ரஜினிக்குன்னு பார்த்தீங்கன்னா பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து கூட்டான்னு ஒரு சோக பாட்டு, அந்த பாட்டு, பொதுவாக எம் மனசு தங்கம்ன்ற பாட்டு. ஸோ இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மலேசியா வாய்ஸே வேற மாதிரி இருக்கும். அது அப்படி ஒரு வாய்ஸ், அற்புதமான வாய்ஸு. ஸோ அந்த வாய்ஸ் அவங்க தேவையில்லாமல் பயன்படுத்தியிருக்க தேவையில்லை. அதுக்கு சும்மா சாதாரணமாகவே அவங்க யுகேந்திரன் வாய்ஸே கூட பயன்படுத்தியிருக்கலாம். அவரே பாடியிருந்திருக்கலாம். இல்லை ஏஐயில் அப்படிலாம் பண்ணுறேன்ட்டு தயவு செஞ்சு அடுத்து பண்ண வேணாம். அந்த அளவுக்கு நல்லா இல்லை. மற்றபடி பாட்டு வந்து நல்லா இருக்கு. வரிகள்லாம் புதுசு புதுசாக போட்டிருக்காங்க, என்னத்தையோ போடுறாங்க, அடிக்கிறாங்க, நொறுக்கிறாங்க, பட்டையை கிளப்பு, தெறிக்க விடு. இதுதான் இப்போ வந்து தேட்டருக்கு வந்து இளைஞர்களை இழுக்கணும், ஆடியன்ஸை உள்ளே வர வைக்கணும், பசங்களை வந்து ஆட வைக்கணும். இதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டே. பசங்க வந்து தேட்டருக்குள்ள வந்தாங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய்மெண்ட்டாக படம் பார்த்துட்டு ஆடிட்டு போகணும். ஒரு பாட்டுக்காக ஆடணும். வேட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த மரண குத்து மாசு, அந்த பாட்டு தெரிக்கும் வேட்டையில். அந்த கெட்டா நடந்து வரான், இயற்கையெல்லாம் கடந்து வர்றான், மரணம் மாசு மரணம், அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு தெரிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனிருத் கொடுத்துட்டு இருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எந்த ஒரு
பெருசா மியூசிக் டைரக்டர் இங்க தமிழ்ல இல்ல போல தெரியுது. அனிருத் மட்டும்தான். பட் அதனால அவரு அடிச்சு கிடிச்சு தகரத்த கிழிச்சு பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பாடல் மற்ற விஷயங்கள்ல எடுத்துக்கிட்டா பாட்டு நல்லா இருக்கு. கேட்கலாம். நல்லா இருக்கு. அது மலேசிய வாசி தேவனை தவிர்த்துட்டு இந்த பாட்ட கேட்டா நல்லா இருக்கு. இதுல வந்து ரஜினி சென்டிமெண்ட் கை குடுக்குமா அப்படின்றது வேட்டையன் படம் வெற்றிக்கு பிறகு தான் தெரியும். படம் வெளியானது. அதுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ ஒருவேளை இது சக்சஸ் குடுக்குதா என்னன்றது. அது கண்டிப்பா சக்சஸ் ஆக்கிருவாங்க இல்லன்னா கூட. அந்த மாரி தான் இருக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த டைரக்டர் எடுத்த படம் வந்து ஜெய்பீம் வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் வந்து எடுத்தாரு. ஸோ அதே மாரி இது ஒரு நல்ல ஒரு கதையா தான் இருக்கும். கதைக்களம் வந்து நல்லா இருக்கும். ஸோ அத வச்சு இந்த படம் சக்சஸ் ஆகும்னு நம்புவோம். நம்பிக்கை இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இதுலயே ரஜினிக்கு சென்டிமெண்ட் கை குடுக்குமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல பதிவு சொல்லுங்க. என்ன அவர் வேற என்னென்ன மாரிலாம் சென்டிமெண்டா வைக்கிறாரு படத்துல அப்படின்றத ரெகுலராவே இது பண்றாரா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், உறவுகளே.